அடுத்து இந்த டிஎன்பிஎஸ்சியில் அதிகமாக கேட்கக்கூடியது ஒன்று என்னென்னா, இந்த ஓரெழுத்து ஒரு மொழி அப்படிங்கிற ஒன்றை அடிக்கடி கேட்குறாங்க. ஒரு எழுத்தே ஒரு மொழியாக வர்றது. ஓர் எழுத்து ஒரு மொழி. ஓர் எழுத்து ஒரு மொழி. மொழின்னா என்ன? மொழின்னா வார்த்தைன்னு அர்த்தம். மொழின்னா வார்த்தை அப்படின்னு அர்த்தம். அதனால தான் நிலைமொழி, முதல் வார்த்தை, வருமொழி, ரெண்டாம் வார்த்தைன்னு சொல்கிறோம். ஒரே ஒரு எழுத்து ஒரு வார்த்தையாக வரும். இப்போ வார்த்தைன்னா என்ன? பொருள் இருக்கணும். அது ஒரு எழுத்தாகவும் இருக்கலாம், ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்தாகவும் இருக்கலாம். ஒரே ஒரு எழுத்து வார்த்தையாக வருது அப்படின்னா அதுக்கு பொருள் இருக்குன்னு அர்த்தம். இப்போ வன்பார்க்கன் அப்படிங்கிற வார்த்தை இருக்குது. வன்பார்க்கன் அப்படின்னா பாலைவனம். நிறைய எழுத்துக்கள் சென்ற உள்ள ஒரு வார்த்தை. அன்பகத்துக்கு இல்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றல் மரம் தளித்தற்று. அன்பு இல்லாதவருடைய வாழ்க்கை பாலைவனத்தில் பட்டு போன மரம் எவ்வாறு துளிர் விடுமோ அதே போல் இருக்கும். அதாவது அவருடைய வாழ்க்கையில் துளிர் இருக்காது, அன்புள்ளாதவருடைய வாழ்க்கை என்று சொல்வதற்காக வள்ளுவர் சொன்ன ஒரு வார்த்தை வன்பார்க்கன். இதே போல் நீண்ட வார்த்தைகளும் உண்டு. ஒரே ஒரு எழுத்து ஒரு மொழியாக, அதாவது வார்த்தையாக இருக்கும். அது நிறைய வெக்காபுலரி நாலேஜ், அதாவது நமக்கு அந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடிய பாடல்களை நம்ம அதிகமாக கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஓய்வாக இருக்கிற போது இப்படி தெரிஞ்சுக்கிட்டோம்னா போகலாம். பொதுவாக உங்களுக்கு நல்லா தெரியும், ஆ என்பது பசுவை குறிக்கும் இல்லையா? அப்போ ஆனாவளர்ந்து போவோம், பசுவை குறிக்கும். ஆ அப்படின்னா பெரிய அப்படிங்கிற ஒரு அப்போ ஒரு பொருளையும் குறிக்கும். இது வினைச்சொல்ல வர்றதுனால அதை நம்ம எடுத்துக்கிறது இல்லை. பசு என்பது பெயர்ச்சொல் இல்லையா? ஆனால் பெரிய அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. அதே போல் ஈ என்பதை நம்ம ரெண்டு விதம் சொல்கிறோம். ஈ அப்படிங்கிறது ஒரு பறவை என்கிற அர்த்தத்தையும் சொல்லலாம், அல்லது ஈன்னா கொடு கேட்கிற ஒரு அர்த்தம் இருக்கும். இது ரெண்டும் நமக்கு வினைச்சொல்லாக இருக்குது. பெரிய என்பதோட வினைச்சொல் இல்லை, பெயர்ச்சொல் தான். அது பெயர்ச்சொல்னு சொல்ல முடியாது. அது ஒரு பெயர்ச்சொல்லுடைய பண்பை குறிக்கக்கூடிய ஒன்று, அளவு பண்பு. கொடு என்பது ஒரு வினைச்சொல்லுடைய அடிச்சொல், வேர்ச்சொல், கட்டளை சொல். அதை ஈ என்பதற்கு அது. ஆனால் ஈ என்பதுக்கு பறவை என்பது ஒரு பொருள் உண்டு, ஆ என்பது பசு என்கிற பொருள் உண்டு. அதே இடத்துல பார்த்திங்கன்னா ஊ அப்படின்னா இறைச்சி இருக்குது பார்த்திங்க இல்லையா? ஊன். அந்த இறைச்சிக்கு ஊ அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. அதுக்கடுத்து ஏ அப்படின்னா, ஏவுனா ஏவுதல் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்குது. ஏன்னா கணை, நம்ம ஏவுகணைன்னு சொல்கிறோம் இல்லையா? அம்பு. ஏன்னா அம்பு, அதாவது அம்பு என்கிற அர்த்தம் உண்டு. ஏன்னா அம்பு அப்படிங்கிற அர்த்தம் இருக்குது. அதே போல் ஐ அப்படின்னா தலைவன் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. ஐன்னா தலைவன் என்கிற அர்த்தம் இருக்குது. அதனால தான் ஐயன் அப்படின்னு சொல்கிறோம். ஐயா, தலைவரே அப்படின்னு சொல்கிறோம். அதே போல் ஓ அப்படிங்கிற வார்த்தை உங்களுக்கு நல்லா தெரியும். ஓ என்பது வியப்பு என்கிற ஒரு பொருள் தரும். ஓ அப்படின்னு சொல்கிறோம். அதே போல் மா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட பெரிய, அதான் மாநகர், பெரிய என்கிற ஒரு அர்த்தம் கொடுக்கும். மாவுக்கு அடுத்தபடி அதில் பார்த்திங்கன்னா மீ அப்படின்னா உயரம் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். அதான் மீமிசை அப்படின்னு பேர். அது மீமிசைங்கிறது கூட மீ என்றாலும் உயரம்தான், மிசை என்றாலும் உயரம்தான். அது ஒரு பொருள் பன்மொழி அப்படிங்கிற ஒரு இலக்கண குறிப்பை கொடுக்கும். மீமிசை என்பது மீ மிசை அப்படின்னா மீ என்றாலும் உயரம்தான், மிசை என்றாலும் உயரம்தான். அதனால் தான் மீமிஸ் என்பது ஒரு பொருளை தரக்கூடிய இரண்டு மொழிகள்னால அதுக்கு இலக்கண குறிப்பு இரு பொருள் பொன்மொழி. ஸோ
ஒரு பொருள் பன்மொழி. அதுக்கு என்ன பேருனா ஒரு பொருள் பன்மொழி. பல மொழின்னா 2 வார்த்தைகள்னு அர்த்தம். ஒரு பொருளை கொடுக்கக்கூடிய 2 வார்த்தைகள், அதான் ஒரு பொருள் பன்மொழி. ஒரு பொருள் பன்மொழி அப்படின்னு பேர். பன்மொழின்னா பழமொழின்னு அர்த்தம் இல்லை. நமக்கு ஒருமை பன்மை தான். ஒன்றுன்னா ஒருமை, ஒன்றுக்கு மேற்பட்ட எல்லாமே பன்மை தான். அதனால தான் 2 வார்த்தையை பன்மொழி அப்படின்னு சொல்கிறோம். மொழின்னா வார்த்தை. பழமொழி ஒரு பொருளை கொடுக்கக்கூடிய பழமொழி. மீ என்றாலும் உயரம், மிசை என்றாலும் உயரம். அப்போ இது ரெண்டுமே தனித்தனியாக பார்த்தோம்னா மீ உயரம், மிசை உயரம். இது ஓரெழுத்து. மீ என்பது ஓரெழுத்து, அது ஒரு மொழியாக அது கூட ஓரெழுத்து ஒரு மொழியாக நமக்கு வருது. அப்போ அது கூட நமக்கு மீ என்பது உயரம் என்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்தலாம். மீனா உயரம், ஏற்கனவே பண்ணிட்டோம். மீனா உயரம் அப்படிங்கிற வார்த்தை நம்ம சொல்லுவோம். அதே போல் மை அப்படிங்கிற, அதாவது மூ அப்படின்னா மூப்புன்னு ஒரு பொருள் இருக்குது. மூ அப்படின்னா முதுமை, மூப்பு, அது முதுமை அல்லது மூப்பு அப்படிங்கிற ஒரு பொருளும் நமக்கு இருக்குது. அதே போல் பார்த்திங்கனாக்கா நமக்கு நிறைய வார்த்தைகள் இருக்குது. அதே போல் பார்த்திங்கனாக்கா மை அப்படின்னா இருள் அப்படின்ற ஒரு அர்த்தம் இருக்குது. மையினா இருள், மையினா இருள், அதான் மையுருட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா. மையினா இருள் அப்படிங்கிற அர்த்தம் இருக்குது. மோ அப்படின்னா கூட மோதுதல் சொல்கிறோம் இல்லையா, மோதிரம் இல்லையா, மோதுதல். மோதுதல் அப்படிங்கிறது கூட மோ அப்படிங்கிற வார்த்தைக்கு எழுத்துக்கு மோதுதல் அப்படிங்கிற ஒரு பொருளும் உண்டு. மோனா மோதகம் என்கிற ஒரு பொருளும் உண்டு. அதே போல் இப்போ தா அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியும். தானா கொடு அப்படிங்கிற ஒரு அர்த்தம் உண்டு, உங்களுக்கு தெரியும். தானா கொடு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். தீ அப்படின்னா நெருப்பு அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் அதே சமயத்தில் தூ அப்படிங்கன்னா தூய்மை அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை கொடுக்கும். தூனா தூய்மை அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தையும் கொடுக்கும். அது நம்ம தெரிஞ்சுக்கணும். தூ அப்படின்னா தூய்மை அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். அதே போல் தே அப்படின்னா தெய்வம் தான். தேவாரம்னு சொல்கிறது, தெய்வத்துக்கு கொடுக்கக்கூடிய மாலை அதான் தேவாரம். தே கூட்டலாரம் தேவாரம். தேனா தெய்வம், இறைவன் அர்த்தம். இறைவன், தேனா இறைவன், அதான் தேவாரம்னு சொல்கிறது, இறைவன். தை என்பது உங்களுக்கு நல்லா தெரியும். தைனா மாதம். தை என்பதற்கு கிழிந்த துணியை தைத்து முடிக்கக்கூடிய ஒரு கட்டளை பொருளாக வரும். அதுபோல் பா அப்படின்னா பாட்டு இல்லையா. பானா பாடல் அப்படிங்கிற ஒரு பொருளும் நமக்கு கொடுக்கும். அதே போல் பூ அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். பூனா மலர் அப்படிங்கிற ஒரு பொருள் உங்களுக்கு தெரியும். ஆனால் பே என்கிற எழுத்து உங்களுக்கு தெரியாது இல்லையா. பேன்னா நுரை வருதில்ல, நம்முடைய கடல் நுரை, அதுக்கு பேன்னு பேர். அதுபோல் பை அப்படிங்கிறது பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு பை அப்படின்னா உங்களுக்கு நம்முடைய பேக்கு மட்டும்தான் ஞாபகம் வருது. பை அப்படின்னா பசுமை அப்படின்னு ஒரு அர்த்தத்தை நம்ம கொடுக்கும். அதுதான் பைந்தமிழ்னு சொல்கிறோம். அது பிரிக்கும் பொழுது பசுமை கூட்டல் தமிழ்னு சொல்கிறோம். அதை நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் கொஞ்சம் ஒரு எழுத்து ஒரு மொழிகளில் வார்த்தைகளை நிறைய கொஞ்சம் நீங்கள் நிறைய பாடல்களை படிக்கிற பொழுது அல்லது செய்திகளை படிக்கிற போது அந்த வார்த்தை வரும். பை அப்படின்னா பசுமை அப்படின்னு போகிறோம். அதுபோல் போ அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த வரிசையில் பார்த்திங்கன்னா போ அப்படின்னா செல் அப்படின்னு ஒரு, அதாவது போ செல் அப்படின்னு ஒரு அர்த்தத்தை நமக்கு கொடுக்குது. அதுபோல் நா அப்படிங்கிறது நம்மளாம் நல்லா தெரியும். நானா நாக்கு உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் நே அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு அர்த்தம் தெரியணும். நே அப்படின்னா அருள் அப்படின்னு அர்த்தம். நேர்ந்து விடுதல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. நே அப்படின்னா அருள் அப்படின்னு அர்த்தம். அதுபோல் கா என்பதற்கு பாதுகாப்புன்னு அர்த்தம். கா அப்படின்னா பாதுகாப்புன்னு அர்த்தம். பாதுகாப்பு, அதான் காவல்,
பாதுகாப்புன்னு ஒரு அர்த்தம் வரும். அதேபோல் கா அப்படின்னா சோலை அப்படிங்கிற ஒரு பொருளும் கொடுக்கும். காலைனா கானா சோலை, காவிரி சோலைகள் விரிந்த இடத்திலிருந்து வரக்கூடிய ஆறு, அதான் காவிரி. கானா சோலை அப்படின்னு நமக்கு தெரியணும். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா கூ, அது ஒரு ரொம்ப நல்ல ஒரு வார்த்தை. கூ அப்படிங்கிற வார்த்தைக்கு வந்து ஏவல் நம்ம சொல்கிறோம் இல்லையா, கூப்பிடுன்னு சொல்கிறோம் இல்லையா, கூ. அதான் அந்த காலத்தில் வந்து மனிதர்கள் கூப்பிடக்கூடிய ஒரு வார்த்தை. அது கூ அப்படிங்கிறது அழைன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. கூன்னா அழக்கு, கட்டளை போடுறது, அழைக்கிறது அல்லது கட்டளை போடுறது. ஏவல் 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 செய் அப்படிங்கிற போது அதான் கூழைப்படை அப்படிங்கிற ஒரு படையே உண்டு அந்த காலத்தில். கூழைப்படை அப்படிங்கிற ஒரு படை உண்டு. அப்புறம் கை அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கைன்னா நம்முடைய உறுப்பு மட்டும் இல்லை. கை அப்படின்னா ஒப்பனை சேரும் இல்லையா, நம்ம வந்து மேக்கப் பண்ணுறோம்ல, அந்த ஒப்பனைக்கு வந்து கை அப்படின்னு பேர். கை அப்படின்னு பேர். உங்களுக்கு நல்லா தெரியும். அதே போல் வந்து கோ அப்படின்னா உங்களுக்கு அரசன் அப்படின்னு தெரியும். அதான் கோ கூட்டலியல் கோவில், அரசன் இருக்கக்கூடிய இடம் அரண்மனை அப்படின்னு வரும். அதே போல் இப்போ இன்னொரு வார்த்தை பார்த்திங்கன்னா சி என்பது வந்து சி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஆனால் சி அப்படின்னா செல்வம் அல்லது செல்வம் அப்படின்னு ஒரு அர்த்தத்தை கொடுக்கும். சி அப்படின்னா அதுதான் சியாமாலா அப்படின்னு சொல்கிறாங்க, சீதலா. சி என்பதற்கு லட்சுமி தேவிக்கு இன்னொரு பேர் வந்து லக்ஷ்மிக்கு வந்து லக்ஷ்மிக்கு வந்து சி என்ற ஒரு பேரும் உண்டு. இதை போலாம் நிறைய வார்த்தைகள் இருக்குது. ஒரே எழுத்து பல வார்த்தைகள் கொண்ட இதெல்லாம் இருக்குது. அதை நீங்கள் கொஞ்சம் அனுபவத்திலையும் நிறைய பாடல்களை செய்திகளை படிக்கும்பொழுது கூட உங்களுக்கு தெரிந்து கொள்ளலாம். சிறிது மட்டும் நான் சொல்லியிருக்கிறேன். அதேபோல் பார்த்தீங்கன்னாக்கா யா அப்படின்னா கட்டுதல்னு ஒரு அர்த்தம் இருக்குது. யானா கட்டுதல் தான் யாப்புன்னு பேர். அசை, சீர், தலை, அடி, தொடை ஆகியவற்றினால் ஒரு பாடல் கட்டப்பட்டதுனால தான் அதுக்கு யாப்பு அப்படின்னு பேர். யா அப்படின்னா கட்டுதல் அப்படின்னு ஒரு அர்த்தம் கொடுக்குது. யான்னா கட்டுதல், அதான் யாக்கைன்னு சொல்லுவாங்க. நெற்பெயரெல்லாம் கட்டக்கூடிய ஒன்றுக்கு யாக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உடம்பு வந்து எலும்பு, தோல், நரம்பு, இரத்தம், சதை ஆகியவற்றால் கட்டப்படுவதனால தான் யாக்கை என்கிற ஒரு பேரும் உண்டு. அதனால் யா அப்படின்னா கட்டுதல்ங்கிற அர்த்தம் இருக்குது. நோ அப்படின்னா துன்பம் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை நமக்கு கொடுக்கும். அது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. நோனா துன்பம், நொந்து போகிறான்னு சொல்கிறோம் இல்லையா. நோனா துன்பம், ஒரே ஒரு எழுத்து தான் துன்பங்கிற ஒரு பொருளை கொடுக்கும். நோய்ங்கிற பொருளை கொடுக்கணும். அது அதாவது துன்பம் கொடுக்கக்கூடிய நோய், அது என்ன ஒரு பொருளை கொடுக்கும், நோய்ங்கிற பொருளை கொடுக்கும். தூ என்பதை வந்து நிறைய பேர் தூ அப்படின்னா உணவுன்னு அர்த்தம். தூனா உணவு, தூனா உணவு, அதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். தூனா உணவு, அதான் துன்பங்கிற வார்த்தையிலேருந்து வரக்கூடிய உணவே துன்பம்னு சொல்கிறோம் இல்லையா. தூனா உணவு அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை நமக்கு கொடுக்கும். அதுபோல் சோ அப்படின்னா மதில் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்குது. சோனா மதில், மதில் சோறு இருக்கு இல்லையா, அதுக்கு சோ அப்படின்னு பேர். இப்படி பல எழுத்துக்களே வார்த்தையாக அமைந்து தமிழுக்கு அழகை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. எனவே இவையெல்லாம் ஓரெழுத்து ஒரு மொழி என்பதை நீங்கள் தெரிஞ்சு வினாத்தாளில் கேட்கக்கூடிய வினாவிற்கு இதையெல்லாம் ஓரளவு தெரிந்து கொண்டு விடை எழுதி வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.